வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. உத்தரிக்கிற ஆன்மாக்களின் வணக்க மாதம் நாள் 11. அன்பார்ந்தவர்களே, நவம்பர் மாதம் முழுவதும் உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக சிறப்பாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. நம்மை விட்டு பிரிந்து சென்ற உத்தரிக்கும் ஸ்தலத்தில் வேதனைப்படும் அனைத்து ஆன்மாக்களின் இரக்கத்திற்காகவும் மோட்ச பாக்கியத்திற்காகவும் இந்த மாதத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உருக்கத்தோடு மன்றாடுவோம். இந்த வணக்க மாதத்திலும் நீங்கள் அனைவரும் எங்களோடு இணைந்து ஜெபிக்க அன்புடன் அழைக்கின்றோம். உங்கள் ஜெபத்தாலும் தியானத்தாலும் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு புத்துயிர் அளியுங்கள். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. நித்திய தந்தையாகிய இறைவா, இயேசு கிறிஸ்து நாதருடைய விலை மதியாத திரு இரத்தத்தை பார்த்து உத்தரிக்கிற ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும். பாவிகள் மனம் திரும்ப செய்தருளும். தொடக்க ஜெபம். இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். வாழும் இறைவனின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் உலக மீட்புக்காக சிலுவை மரத்தில் உயர்த்தப்பட்டு 3 ஆணிகளில் தொங்கினீரே. எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக உம்முடைய விலை மதியாத திரு இரத்தத்தை சிந்தினீரே. அடியோர்கள் விண்ணக பேரின்பத்தில் பங்கு கொண்டு ஆனந்த மகிமை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்ச்சி வணக்கத்தோடு மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். உத்தரிக்கிற ஆத்துமங்களுக்காக ஜெபம். திவ்ய இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்தின் ஆத்துமங்கள் பேரில் இரக்கமாயிரும். தாவீது அரசனின் புத்திரனாகிய இயேசுவே, சிலுவை பாரத்தால் அதிகரித்த உமது திருக்காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்து உத்தரிக்கிற ஆத்துமங்களின் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி. தேவரீர் அன்று சிலுவை பீடத்தில் பலியாகும் நேரம் பச்சாதாப கள்வனுக்கு கிருபை புரிந்தது போல இந்த ஆத்துமங்களின் பேரில் இரக்கமாயிருந்து அவர்களை உமது பிரதியற்ற தரிசனையின் பாக்கியத்தில் சேர்த்தருளும். அங்கே சகல புனிதர்களோடேயும் சம்மனசுகளோடேயும் அவர்கள் சதா காலமும் தேவரீரை வாழ்த்தி ஸ்துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமீன். உன்னதத்தில் வீற்றிருக்கும் பிதாவே, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆத்துமங்களுக்காக திவ்ய இயேசு கிறிஸ்துவின் விலை மதியாத திரு இரத்தத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. பரிசுத்தரே, சர்வ வல்லப பரிசுத்தரே, அச்சமான பரிசுத்தரே சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்கு பொறுத்தலை தந்தருளும். மரித்த சகல விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை கட்டளையிட்டருளும். ஆமீன். காணிக்கை ஜெபம். மிகவும் பரிசுத்த கன்னி மரியே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமங்கள் பேரில் இரக்கம் மிகுந்த தேற்றரவு மாதாவே, அடியேன் இதோ உமது திருப்பாத தண்டையில் சாஷ்டாங்கமாய் விழுந்து மன்றாடி ஒப்பு கொடுக்கும் காணிக்கை என்னவென்றால், என் அனுதின கிருபையினாலே நான் அடையக்கூடிய பூரண பேறு பலன்களையும் என் மரணத்திற்கு பின் எனக்காக ஒப்பு கொடுக்கப்படும் ஜெபத்தின் பலன்களையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமங்களின் நன்மைக்காக தேவரீர் சித்தம் போல் அவைகளை பிரயோகிக்க கிருபை புரிந்தருளும். தற்காலத்திலும் பிற்காலத்திலும் நித்தியத்திலும் எனக்கு வரக்கூடிய நன்மை பலன்களை எல்லாம் சுயநல நாட்டமின்றி தாயின் நேசமுள்ள உமது பராமரிப்பிலேயே முழுவதும் ஒப்படைத்து விடுகிறேன். உமது திருமகனாகிய ஆண்டவர் தமது கிருபை இரக்கத்துக்கு அல்ல, நீதிக்கேற்றபடி உமது திருக்கரங்களின் வழியாக அடியேனுக்கு நியமித்தனுப்பும் நன்மை தீமைகளை எல்லாம் மனப்பூர்வமான அமைதலோடு இப்போதே கையேற்றுக் கொள்கிறேன். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று உத்தரிக்கிற ஆன்மாக்களின் வணக்க மாதத்தின் 11ஆம் நாள். இன்றைய சிந்தனை மிகவும் முக்கியமானது. உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். விசுவாசத்தில் மரணித்த நம்முடைய சகோதர சகோதரிகள் பலர் இன்னும் முழுமையாக தூய்மைப்படுத்தப்பட வேண்டிய நிலையில் உத்தரிக்கும் நிலையில் உள்ளனர். இது தண்டனை வழங்கப்படும் இடம் அல்ல,
மாறாக விண்ணகத்தின் தூய ஒளிக்கு தகுதியாவதற்காக அன்பின் தீயில் அவர்கள் தங்கள் சிறிய குற்றங்களில் இருந்தும் முழுமையாக சுத்திகரிக்கப்படும் நிலையாகும். அங்கே அவர்கள் தங்களுக்காக ஜெபிக்க முடியாது. ஆனால் நம்முடைய ஜெபங்களுக்காகவும் ஈடேற்றப்படும் திருப்பலிகளுக்காகவும் நாம் செய்யும் தியாகங்களுக்காகவும் அவர்கள் ஏக்கத்துடன் காத்திருக்கிறார்கள். நாம் இந்த ஆன்மாக்களுக்காக பரிந்து பேசுவது கிறிஸ்துவின் திருச்சபையின் ஐக்கியத்தில் நம்முடைய கடமையாகும். அங்கே வாடும் ஆன்மாக்களின் அழுகுரல் அவர்களுடைய உடனடி விடுதலைக்கு நம்மிடம் உதவி கோருவதாயிருக்கின்றது. எனவே இன்று இந்த வணக்க மாதத்தில் நாம் ஜெபத்தின் மூலம் அந்த ஆன்மாக்களுக்கு இளைப்பாறுதல் அளித்து அவர்களுடைய பயணத்தை விரைவுபடுத்த உறுதியெடுத்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். இரக்கமும் கருணையும் நிறைந்த எங்கள் விண்ணக தந்தையே, விண்ணகத்தின் ஒளிக்காக ஏங்கி காத்திருக்கும் எங்கள் அன்புக்குரிய உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக நாங்கள் மனமுருகி உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது திருமகனின் திரு இரத்தத்தால் மீட்கப்பட்டு இப்போது உமது தெய்வீக பிரசன்னத்தில் நுழைய தகுதியாவதற்காக அன்பின் நெருப்பில் தூய்மைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் அந்த துயரப்பட்ட ஆன்மாக்களின் ஏக்கத்தையும் வேதனையையும் நீர் கண்ணோக்கியருளும். உத்தரிக்கும் நிலையில் உள்ள அத்தனை ஆன்மாக்களுக்கும் நீரே ஒரே நம்பிக்கை, நீரே அவர்களின் ஒரே ஆறுதல். உம்முடைய எல்லையற்ற இரக்கத்தின் மூலம் அவர்களுடைய வேதனையின் காலத்தை குறைத்து அவர்களுக்கு நிம்மதி அளிக்க நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். குறிப்பாக எங்கள் குடும்ப உறவுகளில் உள்ளவர்கள், நண்பர்கள் மற்றும் உலகில் யாருமே ஜெபிக்க ஆளில்லாத அத்தனை ஆன்மாக்களின் நிலையையும் நீர் நினைவு கூரும். இன்று நாங்கள் செய்த சிறிய தியாகங்கள், ஜெபித்த ஜெபமாலைகள், ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு திருப்பலி மற்றும் எங்கள் நற்செயல்கள் ஆகியவற்றின் பலனை அவர்களுடைய விடுதலைக்காக நாங்கள் மனமுவந்து ஒப்பு கொடுக்கின்றோம். உம்முடைய நீதியும் இரக்கமும் இவர்களுக்கு சாதகமாயிருக்க இவர்கள் உடனடியாக தூய்மையின் பாதையில் இருந்து பரலோகத்தின் பேரின்ப வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட வேண்டும். அங்குள்ள ஒளியும் அமைதியும் உம்முடைய முகம் காணும் பேரின்பமும் அவர்களுக்கு நித்திய ஆறுதலாக அமைய வேண்டும். அவர்களுடைய நித்திய இளைப்பாற்றுதலுக்காகவும் உம்முடைய அரசில் அவர்கள் அடைக்கலம் பெறுவதற்காகவும் அவர்களை ஏற்றுக்கொள்ளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். நித்திய இளைப்பாற்றியை அவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே. முடிவில்லா பேரொளி அவர்கள் மீது என்றென்றும் வீசும்படி செய்தருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, உத்தரிக்கும் ஆன்மாக்களின் மீது மிகுந்த இரக்கம் கொண்ட புனித கிறிஸ்டின் அம்மாள் அவர்களுக்காக பல ஜெப தவங்களை செய்தார். ஒரு காட்சியில் அவர் உத்தரிக்கும் ஆன்மாக்கள் படும் வேதனையை கண்ட பின் விண்ணக பேரின்பத்தை அனுபவிக்கும் வாய்ப்பு கிடைத்த போதும் ஆண்டவரிடம், உமக்கு சித்தமானால் நான் இந்த ஆன்மாக்களுக்கு உதவி செய்ய மீண்டும் பூமிக்கு செல்ல விரும்புகிறேன் என்று வேண்டினார். ஆண்டவரின் அனுமதிக்கு பிறகு உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவரான கிறிஸ்டின் அம்மாள் தன் மெல்லிய உடலை இரத்தம் வரும்படி சாட்டையால் அடித்து முன்னிலும் அதிகமாக தன்னை வருத்தி ஜெப தவங்கள் செய்தார். இவருடைய கடுமையான தவ வாழ்வை மற்றவர்களுக்கு ஒரு புதுமையாக இருந்தது. இவருடைய தியாகங்களால் ஏராளமான ஆன்மாக்கள் விடுவிக்கப்பட்டு விண்ணக பேரின்பத்தை சென்றடைந்தன. இறுதியில் அவரும் தான் மீட்டெடுத்த எண்ணற்ற ஆன்மாக்களுடன் சூழப்பட்டு பாக்கியமாய் மரித்து விண்ணகத்தில் சேர்ந்தார். இந்த வரலாறு உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக செய்யப்படும் தான தர்மம், ஜெபம் மற்றும் தவங்கள் ஆகியவை விண்ணக பேரின்பத்தை அடைவதற்கான மிக சிறந்த வழியாகும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஆமீன். இப்போது நாம் ஜெபிக்கும் இந்த 53 மணி ஜெபமாலையை
உத்தரிக்கும் ஸ்தலத்தில் வேதனைப்படும் அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்தில் இருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறை ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்க செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக.
ஆமீன். ஒன்றாவது, இயேசு இரத்த வியர்வை சிந்தியதை தியானித்து நம் பாவங்களுக்காக மனத்துயர் அடைய மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன்.
ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். இரண்டாவது, இயேசு கல் தூணில் கட்டுண்டு அடிபட்டதை தியானித்து புலன்களை அடக்கி வாழும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். மூன்றாவது, இயேசுவுக்கு முள்முடி சூட்டப்பட்டதை தியானித்து நம்மையே ஒருக்கவும் நிந்தை தோல்விகளை மகிழ்வுடன் ஏற்கவும் மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். 4வது, இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து சென்றதை தியானித்து வாழ்க்கை சுமையை பொறுமையோடு ஏற்று வாழ மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். ஐந்தாவது, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்ததை தியானித்து இயேசுவை அன்பு செய்யவும் பிறரை மன்னிக்கவும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திரு தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். உத்தரிக்கிற ஆன்மாக்களின் புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தமத்ரித்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய புனித மரியே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களில் உத்தம கன்னிகையே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். தூதரும் அதிதூதருமாகிய சகல சம்மனசுகளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நவ விலாச சபையாயிருக்கிற
சகல சம்மனசுகளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ஸ்நாபக அருளப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் ஆகிய புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ராயப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சின்னப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அருளப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலரும் சுவிசேஷகரும் ஆகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித முடியப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லௌரேஞ்சியாரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளான சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித கிரெகோரியாரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அமிர்தநாதரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகுஸ்தினுவே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இரோனிமுசே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். மேற்றிராணிமார்களும் ஸ்துதியர்களும் ஆகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். வேத வித்யாபாரகரான சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். குருக்களும் ஆசிரியர்களும் ஆகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சந்நியாசிகளும் போதனர்களும் ஆகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித மரிய மகதலேனாளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கத்ரீனாளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பார்பரம்மாளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியாஸ்திரிகளும் விதவைகளும் ஆகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவருடைய திருவடிகளான ஸ்திரீ பூமான்களாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தயாபரராயிருந்து அவர்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. தயாபரராயிருந்து எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. சகல பொல்லாப்புகளிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது கோபத்திலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது நீதி அகோரத்திலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. பசாசின் வல்லமையிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. கொடூர வியாகுலத்திலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. கொடிய ஆக்கினையிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. மரணத்தின் பயங்கரமான இருளிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. அக்கினி சுவாலையிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. துயரமான அழுகையிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உத்தரிக்கிற ஸ்தலத்து சிறைச்சாலையிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய திரு மனித அவதாரத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய மாசில்லாத உற்பவத்தையும் பிறப்பையும் பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய மதுரமான நாமத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய பாலத்துவத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய ஞானத்தையும் உபவாசத்தையும் பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய மிகுந்த தாழ்ச்சியை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய சுறுசுறுப்பான கீழ்ப்படிதலை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய கிருபையின் மிகுதியையும்
அளவில்லாத சிநேகத்தையும் பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய கொடூர உபத்திரவங்களையும் நிர்பந்தங்களையும் பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய இரத்த வேர்வையை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீர் கட்டுண்ட கட்டுகளை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீர் பட்ட அடிகளை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய திருமுள்முடியை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய திரு சிலுவையை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய கொடூரமான மரணத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய 5 திருக்காயங்களை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. எங்கள் மரணத்தை ஜெயித்தெழுந்த தேவரீருடைய மரணத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய விலை மதியாத திரு இரத்தத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய மகிமையான உத்தானத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய அதிசயமான ஆரோகணத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேற்றரவு பண்ணுகிறவராகிய தூய ஆவியின் ஆக மனதை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. நடு தீர்க்கிற நாளிலே அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. பாவிகளாயிருக்கிற நாங்கள் தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பாவியாயிருந்த மதலேன் அம்மாளுக்கு பாவ மன்னிப்பு தந்தவரும் நல்ல கள்வனின் மன்றாட்டை கேட்டவரும் ஆகிய தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. மரணத்தின் திறவுகோலையும் நரகத்தின் திறவுகோலையும் கை கொள்கிற தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. இரட்சணியத்துக்கு உரியவர்களை இலவசமாய் ரட்சிக்கிற தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. எங்கள் சகோதரர் உறவினர் நண்பர்களுடைய ஆத்துமங்களை உத்தரிக்கிற ஸ்தலத்திலே நின்று ரட்சித்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பூலோகத்தில் யாவரும் நினையாத சகல ஆத்துமாக்களுக்கும் தயவு செய்ய வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. கிறிஸ்து நாதரிடத்தில் இளைப்பாறுகிற சகலருக்கும் குளிர்ச்சியும் பிரகாசமும் சமாதானமும் உள்ள இடத்தை கட்டளையிட்டருள தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பாவதோஷத்தால் அவர்களுக்கு உண்டாகிற ஆக்கினையை குறைக்க வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. அவர்கள் துயரத்தை சந்தோஷமாக மாற்றி அருள தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. அவர்களுடைய ஆசை நிறைவேற தயை புரிய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. அவர்கள் உம்மை புகழ்ந்து ஸ்துதி பலியை உமக்கு செலுத்தும்படி செய்தருள தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உம்முடைய புனிதர்களின் கூட்டத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. இறைவனின் மகனே தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. கிருபையின் ஊரணியே தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே அவர்களுக்கு இளைப்பாற்றியை தந்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே அவர்களுக்கு இளைப்பாற்றியை தந்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தந்தருளும். நரக வாசலிலே நின்று அவர்களுடைய ஆத்துமங்களை மீட்டு ரட்சித்தருளும். சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. அப்படியே ஆக கடவது. சுவாமி, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அபய சத்தம்
தேவரீருடைய சந்ததி மட்டும் வரக்கடவது. ஜெபிப்போமாக. சகல விசுவாசிகளுடைய சிருஷ்டிகரும் இரட்சகருமாகிய இறைவா, மரித்த உமது அடியார்களுக்காக செய்யப்படுகிற பக்தியுள்ள மன்றாட்டுகளை அங்கீகரித்து அவர்கள் மிகுந்த ஆவலோடு கேட்கிற பாவ மன்னிப்பை கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். சதா காலமும் ஜீவியரான இறைவா, இந்த மன்றாட்டை தயவோடு கேட்டருளும் சுவாமி. நித்திய பிதாவே, பெற்றோர், உற்றார், நண்பர், உபகாரிகள் முதலியவர்களை தக்கவிதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மை செய்ய கற்பித்தருளினீரே. ஆகையால் எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பற்பல உபகாரம் எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் உறவினர், நண்பர் முதலானவர்களும் வேதனை நீங்கி நித்திய காலமும் உம்மை சந்தோஷமாய் தரிசித்துக் கொண்டிருக்க தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். ஆமீன். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. நித்திய தந்தையாகிய இறைவா, இயேசு கிறிஸ்து நாதருடைய விலை மதியாத திரு இரத்தத்தை பார்த்து உத்தரிக்கிற ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும். பாவிகள் மனம் திரும்ப செய்தருளும். ஆமீன்.